ஆப்டிக்ஸ் முழுக்க முழுக்க லைட்டை பற்றி படிக்கக்கூடிய ஒரு டாபிக் ஆப்டிக்ஸ். ரைட்டா? ஆப்டிக்ஸில் 2 விதமான ஆப்டிக்ஸ் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஒன்று ரே ஆப்டிக்ஸ், இன்னொன்று வேவ் ஆப்டிக்ஸ். ஒன்று ரே ஆப்டிக்ஸ், இன்னொன்று வேவ் ஆப்டிக்ஸ். லைட்டை பற்றி படிக்கக்கூடிய டாபிக், ஸ்டடி ஆஃப் லைட் அண்ட் இட்ஸ் ஃபெனமினான். ரைட்டா? ரே ஆப்டிக்ஸ்னா என்னங்க சார், வேவ் ஆப்டிக்ஸ்னா என்னங்க சார்? செம்ம காமெடியாக இருக்கும் பாரு. லைட்டு ரே மாதிரி போனா ரே ஆப்டிக்ஸாம், லைட்டு வேவ் மாதிரி போனா வேவ் ஆப்டிக்ஸாம். அவ்வளவுதான். லைட் டிராவல் ஆஸ் எ ரே, ரே ஆப்டிக்ஸ். லைட் டிராவல் ஆஸ் எ வேவ், வேவ் ஆப்டிக்ஸ், வேவ் ஆப்டிக்ஸ். கற்றுக்கிட்டீங்களா? ஓகே. இப்போ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும்ல, நாங்கள் தான் ரே ஆப்டிக்ஸு, நாங்கள் தான் வேவ் ஆப்டிக்ஸ்னு ஒரு கும்பல் ஒன்று வரும் பாரு. கவனமாக கவனி. இப்போ ரே ஆப்டிக்ஸில் என்னெல்லாம் படிக்க போகிறோம்? ரிஃப்ளெக்ஷன், ரெண்டாவது ரீஃப்ராக்ஷன், ரீஃப்ராக்ஷன், மூணாவது டிஸ்பர்ஷன். இந்த மூணும் படிச்சா அது ரே ஆப்டிக்ஸ். ரிஃப்ளெக்ஷன், ரீஃப்ராக்ஷன், டிஸ்பர்ஷன். இந்த வருஷம் உங்க சிலபஸ்ல இருந்து டிஸ்பர்ஷனை தூக்கிட்டாங்க, நீங்க அதை படிக்க வேணாம். ரிஃப்ளெக்ஷனும் ரீஃப்ராக்ஷனும் படிச்சா மட்டும் போதுமானது. ரைட்டா? வேவ் ஆப்டிக்ஸ். வேவ் ஆப்டிக்ஸ்ல என்னெல்லாம் சார் படிக்க போறோம்? இன்டர்ஃபரன்ஸ். இப்போதைக்கு உங்களுக்கு இன்டர்ஃபரன்ஸ்னா என்னன்னு தெரியாது. போலரைசேஷன், போலரைசேஷன், தென் டைஃப்ராக்ஷன், டைஃப்ராக்ஷன். ஆக்சுவலாக ரிஃப்ளெக்ஷன் தெரியும், 10th படிச்சிருப்பேன். ரீஃப்ராக்ஷன் தெரியும், 10th படிச்சிருப்பேன். இன்டர்ஃபரன்ஸ், போலரைசேஷன், டைஃப்ராக்ஷன், இது எல்லாமே லைட்ல நடக்கக்கூடிய ஃபினாமினான். பட் இப்போதைக்கு அது என்னன்னு உனக்கு தெரியாது. இப்போ நான் உனக்கு கிளியரா புரிய வைக்கிறது, ஆப்டிக்ஸ்னா 2 ஆப்டிக்ஸ் படிக்க போறோம். ஒன்று ரே ஆப்டிக்ஸ், இன்னொன்று வே ஆப்டிக்ஸ். லைட் டிராவல் ஆஸ் எ ரே, ரே ஆப்டிக்ஸ். லைட் டிராவல் ஆஸ் எ வேவ், வேவ் ஆப்டிக்ஸ். ரிஃப்ளெக்ஷன், ரீஃப்ராக்ஷன், டிஸ்பர்ஷன் படிச்சா ரே ஆப்டிக்ஸ். இன்டர்ஃபரன்ஸ், போலரைசேஷன், டைஃப்ராக்ஷன் படித்தோம் அப்படின்னா அது வே ஆப்டிக்ஸ். இவ்வளோதான்ப்பா இதோட இன்ட்ரோ. முடிச்சிட்டிங்களா? ஸோ அங்கேருந்து ரிஃப்ளெக்ஷன் இப்போ இன்னைக்கு பேச போகிறது இல்லை. இந்த வர ஒரு 6 கிளாஸ் நம்ம பேச போகிறது ரே ஆப்டிக்ஸ் தான் பேச போகிறோம். அதில் ஒவ்வொன்றா பார்த்துட்டே போயிடுவோமா? ரிஃப்ளெக்ஷன் நிறைய ஈஸியான ப்ராப்ளம்லாம் இருக்கும், ரொம்ப அழகாக கற்றுக்கோங்க. ரிஃப்ளெக்ஷன் இது வந்து ஒரு ரிஃப்ளெக்டட் சர்ஃபேஸ், ரிஃப்ளெக்டட் சர்ஃபேஸ். இது நார்மல் லைன், நார்மல் லைன். ஒரு லைட்டு இங்க பட்டு திரும்பி ரிஃப்ளெக்ட் ஆகும். இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். உங்களுக்கு தெரியும் தானே, லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் 10th என்ன படிச்ச? ஆங்கிள் ஆஃப் ஐயும் ஆங்கிள் ஆஃப் ஆரும் ஈக்குவலா இருக்கும். ஆங்கிள் ஆஃப் ஐயும் ஆங்கிள் ஆஃப் ஆரும் ஈக்குவலா இருக்கும். இன்சிடென்ட் ஆங்கிளும் ரிஃப்ளெக்டட் ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கும். கத்துக்கிட்டீங்களா? பாரு, செகண்ட் பாயிண்ட் என்னங்க சார்? இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே அண்ட் நார்மல் லைன். இதான் நார்மல் லைன். நடுவில் இருக்குல்ல நார்மல் லைன். ஆர் ஆல் லை இன் சேம் பிளேன். பாருங்க, எக்ஸ்ல இருக்கும், ஒய்ல இருக்கும். XY பிளேன்ல இருக்கும். இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே அண்ட் நார்மல் லைன் ஆர் ஆல் லை இன் சேம் பிளேன், சேம் பிளேன். கற்றுக்கிட்டீங்களா? இது லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், நீங்கள் ஆல்ரெடி படித்த விஷயம்தான். அடுத்தது இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 விஷயம் கற்றுக்கணும். ரியல்னா என்ன, வெர்ச்சுவல்னா என்ன, இது மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரே ஆப்டிக்ஸ் ஒண்ணுமே இல்லாத இழுத்து அப்படியே தூக்கி போட்டலாம். ரியல்னா என்ன, வெர்ச்சுவல்னா என்ன? ரைட்டா? இது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி. டெய்லி எழுந்ததும் முதல்ல போய் நம்ம அங்கே தான் நிற்போம். உங்களுக்கு எப்படி சார் தெரியும்னு கேட்குறியா? நானும் 12வது படிக்கும்போது அங்கே தான் போய் நின்றுட்டு கிடந்தேன். இருந்த முடியெல்லாம் சிவி 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 என்ன பண்ணிட்டேன், சீப்பாலே எல்லாத்தையும் கீழே கொட்டிவிட்டு இப்போ 4ஓ 5ஓ தான் மிச்சம் மீதி பாக்கி இருக்கு. அது என்னைக்கு கொட்டுன்னு தெரில. ரைட். ரியல்னா என்னங்க சார்? இதான் நீ. நீ வந்து ரியல் ஆப்ஜெக்ட். கரெக்டா? ரியல் ஆப்ஜெக்ட். ஒன்ன மாதிரியே உள்ள ஒரு ஜீவன் தெரியுமா? இந்த மிரருக்குள்ளார பார்த்துருக்கேன். நீ கையை தூக்குனா அதுவும் கையை தூக்கும், நீ சிரிச்சா அதுவும் சிரிக்கும், நீ அழுதா அதுவும் அழுதும்ல. அதுக்கு பேரு வெர்ச்சுவல். அது நீ தொட முடியாது, பார்க்கலாம். நீ கிட்ட போனா அதுவும் கிட்ட வரும்.
நீ தூரமா போனா அதுவும் தூரமா போகும். அப்ப இதுக்கு பேரு வெர்ச்சுவல் இமேஜ். சரி, இதெல்லாம் புரிஞ்சிருச்சு. சரியா ரியல்னா என்ன, வெர்ச்சுவல்னா என்ன, அதை சொல்லிட்டு போங்க. ரிஃப்ளெக்டட் ரேஸால கிடைச்சதுன்னா, இங்க பாரு, இது நீங்க, இது ஒரு ரிஃப்ளெக்டட் சர்ஃபேஸ், இது ஸ்க்ரீனு. இங்க இருந்து நீ போய் அதுல பட்டு இங்க தெரியுறீங்க, கரெக்டா? அப்போ ரிஃப்ளெக்டட் ரேவால கிடைச்சதுன்னா இதுக்கு பேரு ரியல் இமேஜ். அப்ப ரியல்னா என்னன்னு கேட்டாங்கன்னா, ரிஃப்ளெக்டட் ரேஸ் ஆர் எக்ஸிஸ்ட். ரிஃப்ளெக்டட் ரேவால இமேஜ் கிடைச்சதுன்னா அது ரியல் இமேஜ். ரிஃப்ளெக்டட் ரேவால கிடைக்கலனா, இப்போ இது ஒரு பிளேன் மிரர், இது நீ ரியல் ஆப்ஜெக்ட், இங்க உள்ளுக்குள்ளார இருக்கிறது வெர்ச்சுவல் இமேஜ். இங்க ஒண்ணு ரிஃப்ளெக்டட் சர்ஃபேஸால கிடைக்கலையே, ரிஃப்ளெக்டடால கிடைக்கல. அப்போ இங்க என்ன எழுதணும், ரிஃப்ளெக்டட் ரேஸ் டசன்ட் எக்ஸிஸ்ட். அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேரு தான் வெர்ச்சுவல். கரெக்டா? ரியல் சொல்லிடுவீங்கல்ல, ரிஃப்ளெக்டட் ரேவால இமேஜ் கிடைச்சா ரியல் இமேஜ். கிடைக்கல, உள்ள ஒரு அப்பியர் டு மீட்டா இருக்கு அப்படின்னா அதுக்கு பேரு வெர்ச்சுவல். ரைட்டா? முதல்ல ரியல்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க, வெர்ச்சுவல்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. டெய்லி நீ கண்ணாடியில ஒன்ன பார்க்கறது வெர்ச்சுவல் இமேஜ். உன் பாடி ஏதாவது ஒரு ரிஃப்ளெக்டட் சர்ஃபேஸ்ல பட்டு வேற இடத்துல ஸ்கிரீன்ல தெரிஞ்சதுன்னா அதுக்கு பேரு ரியல் இமேஜ். ஆப்ஜெக்ட் நீ, ரியல் ஆப்ஜெக்ட் நீ தான் ரியல் ஆப்ஜெக்ட். கத்துக்கிட்டீங்களா? ஓகே, இப்போ ஒரு சம் சால்வ் பண்ணுவோமா? பிளேன் மிரர் இருக்குல்ல, உங்க வீட்டு மிரர். இந்த சம்மோட பேரே வந்து கிளாக் சம்மு. இப்போ ஒரு கிளாக் இருக்கு என்கிட்ட, கிளாக் சரியா 9 o'clock காமிக்குது. 9 o'clock காமிக்குது. இந்த 9 o'clock கிளாக் எடுத்துட்டு போயிட்டு ஒரு மிரருக்கு முன்னாடி நீங்க வச்சிருக்கீங்க, ஒரு பிளேன் மிரருக்கு முன்னாடி வச்சிருக்கீங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 9ல இருக்கக்கூடிய இந்த நிப் வந்து இந்த பக்கம் தெரியும், இது இப்படி தெரியும். இதுக்கு பேரு லேட்ரலி இன்வெர்டட். கரெக்டா? சாரி, இந்த இடத்துல 3 o'clock தானே இருக்கணும், இங்கே தானே 9 o'clock இருக்கணும். தப்பா சொல்லிட்டேன். 3 o'clock இப்போ இருக்கு, கரெக்டா? அது அப்படியே திரும்ப இந்த பக்கம் காமிக்கும். அப்ப கிளாக்ல மிரர்ல காமிக்கும் போது எக்ஸாக்டா அது 9 o'clock காமிக்குது. கரெக்ட்? இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஒரு சிம்பிள் இருக்கு. ஹார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கரெக்டா 9 o'clock இருக்கு அப்படின்னா அது கிளாக் டைம் என்னவா இருக்கும்? இது வந்து ஆப்ஜெக்ட் டைம். இந்த இடம் வந்து இமேஜோட டைம். உள்ள தெரியக்கூடிய இமேஜ் என்ன காமிக்கும், நீ வேணா நாளைக்கு செக் பண்ணி பாரு. 9 o'clock அப்படின்னா இங்க 12 - AHன்னு எடுத்துக்கணும். 12 - 9 3 o'clock. கரெக்ட் தானே? ஆக்சுவலா 9 o'clock காமிச்சிட்டு இருந்தது, இப்போ அந்த பக்கம் பார்த்தா இப்படி திரும்பிடும். அப்ப அந்த இடத்துல யார் இருந்திருக்கணும்? 3 o'clock இருந்திருக்கும். இப்போ இது பார்த்தாலே தெரியலையா உனக்கு 3 o'clock சிம்பிள் அப்படின்ட்டு? இதை பார்த்தாலே தெரியல 9 o'clock சிம்பிள் அப்படின்ட்டு? அப்ப மிரருக்கு முன்னாடி நீங்க ஒரு கடிகாரத்தை காட்டும் பொழுது மிரருக்கு உள்ளார ஒரு கடிகாரத்தோட இமேஜ் தெரியும். அந்த இமேஜோட டைம் என்னன்னு கேட்பாங்க, அதான் கொஷின். ரைட்டா? சரி, ஒருவேளை மினிட்டோட சேர்ந்து இப்ப என் டைம் வந்து 10:45 சார், அப்ப என்னவா தெரியும்? அப்ப என்ன பண்ணணும்னா, ஏ ஹார் பி மினிட்னு எடுத்துக்கிறீங்களா? 12ல இருந்து ஏ ஹாரையும் பி மினிட்டையும் மைனஸ் பண்ணணும். அந்த 12ல நம்மளோட கம்ஃபர்ட்காக 11 ஹார் 60 மினிட் எழுதலாமா? இதுவும் 12 தானே, 11 ஹார் 60 மினிட், அதுவும் 12 தானே. அப்ப 11:60ல இருந்து 10:45 மைனஸ் பண்ணீங்கன்னா கிளாக்ல தெரியறது 1:15 தெரியும். இப்ப கரெக்டா 10:45 ஆகுது, அந்த கிளாக் எடுத்துட்டு போயிட்டு மிரர் முன்னாடி காமிக்கிறேன். அப்படியே அது லேட்ரலி இன்வெர்டட் ஆகும். அப்ப லேட்ரலி இன்வெர்டட் ஆனா அந்த டைம் 1:15 இருக்கும். ஏ ஹார், அதாவது ஹார் மினிட் ரெண்டும் இருந்ததுன்னா 11:60ல மைனஸ் பண்ணணும். கத்துக்கிட்டீங்களா? இப்ப அடுத்தது உனக்கு இன்னொரு டவுட் வரும். 10:45 36, 10 o'clock 45 minutes 36 செகண்ட். இப்போ எப்படி சார் மிரர்ல காமிக்கும்? ரொம்ப சிம்பிள், 11ல இருந்து 59ல இருந்து 60. உங்களுக்கு புரியுதா? இதுவும் 12 தான். 11:60யும் 12 தான். 11:59 60யும் 12 தான். 11 hour 59 minute 60 second. அப்ப இங்க 10:45 36 4 2 இங்க
4 1 1 1 ஹார் 14 மினிட் 24 செகண்ட் காமிக்கும். கற்றுக்கிட்டிங்களா? சம் நல்லா இருக்கா பாது? இப்போது இது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சம்மோட பேர் கிளாக் சம்மு. ரியல் ஆப்ஜெக்டில் ஒரு டைம் இருக்கும், இமேஜில் ஒரு டைம் கேட்பாங்க. வெறும் ஹார் மட்டும் கேட்டாங்க, 9 மணி 7 மணி 8 மணி இந்த மாதிரி மட்டும் கேட்டாங்கன்னா 12ஆல் மைனஸ் பண்ணு. கூட மினிட் இருக்கா 1160ஆல் மைனஸ் பண்ணு. செகண்ட் இருக்கா 11:59:60ஆல் மைனஸ் பண்ணு. சூப்பரா? ரைட் பை. அடுத்தது ஒரே நிமிஷம். ஷாரன் குட் ஈவினிங் பை. விஸ்ருதா குட் ஈவினிங் பை. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். ரைட் பை. ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாம் சரி நினைக்கிறேன் இன்னைக்கு. சரி பை. ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே. அடுத்த சம் போயிடுவோமா? எல்லாமே அப்ளிகேஷன் கொஷின் தான். லெசன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆப்டிக்ஸ் மொத்தம் 5 கொஷின் நீட் ஃபிசிக்ஸ். ஸோ 5 into 4 20 பிளான் பண்ணிக்கோங்க. சூப்பராக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ரைட் பை. மாதவ் குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். ஓகே. இங்கே பாருங்களேன், இது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிரர், ஒரு வார்ட்ரோபில் இருக்கக்கூடிய ஒரு மிரர். ரைட்டா? இது நீ தான் அந்த பர்சன். இதோ இருக்குன்னு பாரு, இவ்வளோ ஹைட் இருக்கீங்க. இப்போ உன்னோட ஹைட்டு 6 ஃபீட்னு வச்சுக்கலாமா? ஒரு பேஜுக்கு 6 ஃபீட்னு வச்சுக்கலாம். இது ஹைட் ஆஃப் த பர்சன். இந்த இடம் மிரர். என்னோட கொஷின் என்னன்னா, மிரரோட ஹைட்டு எவ்வளோ இருந்தா உன்னோட ஹைட்டு ஃபுல்லாக அதில் தெரியும். அதாவது உன்னோட இமேஜ் ஃபுல்லாக இங்கே தெரியணும். உன்னோட இமேஜ் ஃபுல்லாக இங்கே தெரியணும். ரைட்டா? அதுக்கு சின்ன ஐடியா சொல்லவா? இங்கே பாருங்களேன், ஹைட் ஆஃப் த மிரர் வேணும்னா 1/2 டைம்ஸ் ஆஃப் ஹைட் ஆஃப் த பர்சன். 1/2 டைம்ஸ் ஆஃப் ஹைட் ஆஃப் த பர்சன். ஹைட் ஆஃப் த மிரர் வேணும்னா 1/2 டைம்ஸ் ஆஃப் ஹைட் ஆஃப் த பர்சன். அப்போ நீ 6 ஃபீட் அப்படின்னா மிரரோடது கண்டிப்பாக 3 ஃபீட்டாக இருந்தால் மட்டும்தான் ஃபுல் இமேஜ் உங்களுக்கு தெரியும். கேட்டா? இது ஒரு பாயிண்ட் மாதிரி படிச்சுக்கோங்க. இதுக்கான டெரிவேஷன் கிடையாது உங்களுக்கு போர்டுக்கு. வெறும் நீட் ஃபிசிக்ஸ் மட்டும்தான் இது. ஜேஇ ஃபிசிக்ஸ் உட்பட. ஐயோ. சாரி பா, பவர் கட் ஆயிருக்கு. ஒரு 2 மினிட்ஸ். கேக்குதா எல்லாருக்கும்? கேசவபிரீதா கேக்குதாமா? நர்மதா ரைட் ரைட். ஒரு பவர் வந்துருச்சு. அந்த வைஃபை ஆன் பண்ற ஒரு நிமிஷம் மட்டும். இப்போ 7:20 கரெக்டாக 7:25க்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் நீ ஏதாவது சின்ன பிரேக் இருக்குன்னா எடுத்துக்கோங்க. 5 நிமிஷம் மட்டும். ஏன்னா வைஃபை ஆன் ஆகணும், திரும்ப லேப்டாப் ஆன் ஆகணும். அது வரைக்கும் ஏதாவது ஒர்க் இருந்தால் பார்த்துக்கலாம். ஜஸ்ட் 5 மினிட்ஸ். சகனா கூட நீங்கள் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும். 5 நிமிஷம் மட்டும். இருக்கீங்க
ஸ்டார்ட் பண்ணலாமா? சவுண்ட் செக் பண்ணிக்கோங்க. யாராவது ஸ்டார்ட் பண்ணுவோமா? கேக்குதா எல்லாருக்குமே? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு எஸ் சொல்லுங்க. கேக்குதா? எஸ் சார். ரைட் பே. சரி பே. ஓகே. என்ன பேசிட்டு இருக்கோம்? height of the mirror equal to 1/2 times of height of the person. Height of the mirror equal to 1/2 times of height of the person. பா ஒண்ணுமே இல்லை, ரொம்ப ஈஸியான சம். நிறைய சம் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. நான் எப்பயுமே அதை அனுப்பிச்சு விட்றேன் பாருங்க. ஒரு பர்சன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர்ல நிற்கும் பொழுது அந்த பர்சனோட டோட்டல் ஹைட்டும் அந்த மிரருக்குள்ளார தெரியணும். இப்போ நீங்கள் சின்ன பிள்ளைன்னு பார்த்துருப்பீங்க. சின்னதாக ஒரு முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி, உன் ஃபேஸ் மட்டும் தெரியும். ஒரு வேற எங்கேயாவது போனீங்க அப்படின்னா ஒரு ஹாஃப் ஆஃப் த பாடி மட்டும் சில மிரரில் தெரியும். சில மிரரில் மட்டும்தான் உன்னோட ஹெட்ல இருந்து ஃபுட் வரைக்கும் ஃபுல்லாக தெரியும். அதுக்கு காரணம் என்னன்னா, ஹைட் ஆஃப் த மிரர் வேணும்னா 1/2 டைம்ஸ் ஆஃப் ஹைட் ஆஃப் த பர்சனாக இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி உங்களால் ஃபுல்லாக தெரிஞ்சிக்க முடியும். கற்றுக்கிட்டீங்களா? இப்போ ஏற்கனவே சொன்ன கிளாக்ஸம் ஓகே தானே? கிளாக்ஸமில் 12லேருந்து மைனஸ் பண்ணணும், இல்லைனா 1160லேருந்து மைனஸ் பண்ணணும், இல்லைனா 1160 59லேருந்து மைனஸ் பண்ணணும். கரெக்டாக டோட்டலாக கேட்கும்பொழுது. அடுத்து போயிடலாமா? ஓகே. இப்போ மொத்தம் 3 டாபிக் நம்ம பேச போகிறோம். ஒன்று பிளேன் மிரர், கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர். ஜாலியாக கற்றுக்குங்க. சொல்லுமா? சார் அது ஆங்கிள் டிபெண்டன்ட் கிடையாதா சார்? ஹைட் ஆஃப் த மிரர் இல்லைம்மா, அது ஆங்கிள் டிபெண்ட் கரெக்டாக இன் ஃப்ரண்ட்டில் இருந்தால் போதும். எக்ஸாக்டாக இன் ஃப்ரண்ட்டில் இருக்கணும். இன் ஃப்ரண்ட்லனா அப்படியே பேரலாக இருக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த சம் வந்து பேரலாக இருந்தால் இந்த மாதிரி கம்ப்ளீட் மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் ஆகும். இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும். ரிஃப்ளெக்ட் ஆகி கரெக்டாக ஹைட் ஆஃப் த மிரர் ஈக்குவல் டு 1/2 டு ஹைட் ஆஃப் த பர்சன் ரொம்ப கரெக்டாக வரும். இதில் ஆங்கிள்னா எக்ஸாக்டாக ஃப்ரண்ட் மிரருக்கு முன்னாடி நிற்கும் போது எவ்வளோ டிஸ்டன்ஸில் நீ நின்னாலும் பரவாயில்ல,
ரைட்டா? சம் புரியுதா உனக்கு? Yes, sir. இது ஆங்கிள்ன்ற வேலையே வேண்டாம் இந்த இடத்துல மட்டும். அது ஆங்கிள் சம் வேற சம் அது. இவ்வளோ ஆங்கிள் அது வந்து ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன்ல அடுத்த டாபிக்ல நம்ம பார்க்க போறோம். இது ஜஸ்ட் ஒரு மிரருக்கு முன்னாடி ஒரு பர்சன் போய் நின்னாருன்னா அவரோட முழு இமேஜும் மிரருக்குள்ளார தெரியணும்னா அந்த இமேஜோட ஹைட் எவ்வளவா இருக்கணும். இதுக்கு டெரிவேஷன் இருக்கு. பட் போர்ட் பிசிக்ஸ் டெரிவேஷன் கிடையாது. நீட் பிசிக்ஸ் மட்டும் தான். ஸோ அதனால இந்த கன்க்ளூஷனை மட்டும் நம்ம படிச்சுட்டு போறோம். ஹைட் ஆஃப் த மிரர் ஈக்குவல் டு 1/2 டைம்ஸ் ஆஃப் ஹைட் ஆஃப் த பர்சன். கத்துக்கிட்டியா? Yes, sir. ரைட். இப்போ மொத்தம் 3 டாபிக் பேச போறோம். பிளேன் மிரர், கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர். இதுக்கப்புறம் பாருங்க கிளாஸ் உனக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க. இப்போ பிளேன் மிரர் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நம்ம வீட்டில் இருக்கிறது இந்த பிளேன் மிரர். இதுதான் ஒரு பர்சன். பர்சன் தான் ஆப்ஜெக்ட். அவனை மாதிரியே உள்ளார ஒரு ஆள் இருப்பாங்க. அவங்க தான் இமேஜ். அப்போ கண்டிப்பாக இந்த இமேஜோட நேச்சர் சொல்லுங்க சார். ஷியரா அது வெர்ச்சுவல் இமேஜ் தான். ஷியரா அது எரெக்ட் தான். எரெக்ட் வெர்ச்சுவல்னா உனக்கு என்னன்னு தெரியும், நீ 10th படிச்சிருக்கு. ரியல், வெர்ச்சுவல், இன்வெர்டட், எரெக்ட். இமேஜ் நேராக கிடைச்சா எரெக்ட் இமேஜ். மிரருக்குள்ளார இருக்கிறதுனால இட் இஸ் அப்பியர் டு மீட் ரிஃப்ளெக்டட் ரேவால கிடைக்கல, அதனால அது வெர்ச்சுவல். ஸோ அப்போ கண்டிப்பாக பிளேன் மிரரில் என்ன மிரர் பா கிடைக்குதுன்னு உங்கள்கிட்ட என்ன இமேஜ் கிடைக்குதுன்னு கேட்டால் வெர்ச்சுவல் அண்ட் எரெக்ட்னு ரொம்ப அழகாக சொல்லணும். அதே மாதிரி சைஸ் எப்படிப்பா இருக்கும்? கண்டிப்பாக சேம் சைஸாக தான் சார் இருக்கும். நீயே பாரு, உன் ஹைட் என்னவோ அதோட ஹைட்டும் அந்தவா தான் இருக்கும். இமேஜோட ஹைட்டும் அவ்வளோதான் இருக்கும். சேம் சைஸாக தான் இருக்கும். உங்களுக்கு தெரியுமா, ஆப்ஜெக்ட்டுக்கும் மிரருக்கும் டிஸ்டன்ஸ் நீ 1 மீட்டரில் ஃப்ரண்ட்டில் இருக்குன்னா இமேஜுக்கும் மிரருக்கும் 1 மீட்டர் தான் இருக்கும். நீ வேணா நாளைக்கு செக் பண்ணி பாரு. உங்கள் வார்ட்ரோப் மிரர்ல இருந்து நீ 1 மீட்டர் பேக்கில் இருக்குன்னா உள்ளார இருக்கிற இமேஜும் அதே மாதிரி 1 மீட்டர் அந்த பக்கமாக இருக்கும். ரைட்டா? இதில் ஒரு பிரமாதமான சம்பவம் இப்போ ரெகுலராக இப்போ சமீபத்தில் கேட்ட கொஸ்டின். ஸ்பீட் ஆஃப் ஆப்ஜெக்ட், ஸ்பீட் ஆஃப் இமேஜ் ரெண்டும் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்? ஈக்குவலாக இருக்கும். நீ 4 மீட்டர் பெர் செகண்டில் மிரரை நோக்கி நடக்கிறீங்க அப்படின்னா இமேஜ் கூட 4 மீட்டர் பெர் செகண்டில் தான் ஒன்றை நோக்கி வரும். அப்போது இதில் 2 ஏமாத்துற விஷயம் இருக்குது. நான் அழகாக எழுதி தரேன், கவனமாக கவனி. ஸ்பீட் ஆஃப் இமேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு மிரர், இந்த வார்த்தை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வித் ரெஸ்பெக்ட் டு மிரர் ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் ஆப்ஜெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு மிரர். இப்போ வந்துட்டு கொஸ்டின் என்னன்னா, இமேஜோட ஸ்பீடு 5 மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னா ஆப்ஜெக்டோட ஸ்பீடு மிரரை பொறுத்து எவ்வளோ? 5 மீட்டர் பெர் செகண்ட். நான் கேட்கறது வித் ரெஸ்பெக்ட் டு மிரர். வித் ரெஸ்பெக்ட் டு மிரர் காதில் வாங்கினியா? எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு சார். நான் 4 மீட்டர் பெர் செகண்டில் உள்ளே போகிறேன்னா என்னோட இமேஜ் 4 மீட்டர் பெர் செகண்டில் தான் சார் திருப்பி என்னை நோக்கி வரும். ரைட்டா? இந்த கொஷினுக்கு யாராவது பதில் சொல்ல ட்ரை பண்ணுங்க. இப்போ என் கொஷின் என்னென்னா, ஸ்பீட் ஆஃப் இமேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆப்ஜெக்ட். இது மிரர், ஆப்ஜெக்ட், இமேஜ். இப்போ இமேஜோட ஸ்பீடு ஆப்ஜெக்டை பொறுத்து நான் முன்னாடி சொல்லி கொடுத்தது வித் ரெஸ்பெக்ட் டு மிரர் வச்சு சொல்லி கொடுத்தேன். இப்போ கற்றுக் கொடுக்க போகிறது ஸ்பீட் ஆஃப் இமேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆப்ஜெக்ட். என்ன தெரியுமா ஆன்சரு? இப்போ இது 4 மீட்டர் பெர் செகண்ட் சொன்னேன்னா, அப்போ இதுவும் 4 மீட்டர் பெர் செகண்ட் சொன்னேன்னா, 11th ரிலேட்டிவ் வெலாசிட்டி படிச்சிங்க. சேம் டிரெக்ஷனில் போனால் மைனஸ் பண்ணணும், ஆப்போசிட் டைரக்ஷனில் போனால் ஆட் பண்ணணும். அப்போ டோட்டல் ஸ்பீட் வேணும்னா இமேஜோட ஸ்பீடையும் ஆப்ஜெக்டோட ஸ்பீடையும் ஆட் பண்ணணும். ஸ்பீட் ஆஃப் இமேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆப்ஜெக்ட், ரெண்டு பேரும் ஆப்போசிட் டைரக்ஷன், ஆட் பண்ணணும். அப்போது இது ஒரு 4, இது ஒரு 4, அதனால் 8 மீட்டர் பெர் செகண்ட். இதான் ஆன்சர். அதனால தான் நாங்கள் எப்போவுமே கற்றுக் கொடுக்குறது 2VIன்னு கற்றுக் கொடுத்துருவோம். ஏன்னா ஆப்ஜெக்டோட ஸ்பீடும் இமேஜோட ஸ்பீடும் ஒன்று தானேப்ப. அப்போ ஸ்பீட் ஆஃப் இமேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆப்ஜெக்ட் கேட்டாங்கன்னா 8. ரைட்டா? எனக்கு பதில் சொல்கிறீங்களா? இப்போது என் கொஷின் என்னென்னா, ஆப்ஜெக்டோட ஸ்பீடு 5 மீட்டர் பெர் செகண்ட். என் கொஷினை காதில் வாங்க. கொஷின் நம்பர் 1, ஸ்பீட் ஆஃப் இமேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு மிரர் வேணும். எவ்வளோ பதில் சொல்லு? 5 மீட்டர் பெர் செகண்ட். யார் வேணாலும் மைக் ஆன் பண்ணி பேசுங்க, ஜாலியாக பதில் சொல்லுங்க. எல்லாருமே நம்ம தான். ஸோ ஸ்பீட் ஆஃப் இமேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு மிரர் கேட்டிங்கன்னா 5 மீட்டர் பெர் செகண்ட். ஸ்பீட் ஆஃப் இமேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆப்ஜெக்ட் கேட்குறேன்
10 meters. அவ்வளோதான் Wait. 10 மீட்டர் பெர் 10 செகண்ட். அப்போ meters. கொஷினை கரெக்டாக ரீட் பண்ணணும். இந்த ரெண்டாவது கொஷின் ஆல்ரெடி கேட்ட கொஷின் நம்ம ப்ராக்டிஸ் பேப்பர் ஆலன் ப்ராக்டிஸ் பேப்பரில் இந்த சம் இருக்கு. ஸ்பீட் ஆஃப் இமேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆப்ஜெக்ட், ஸ்பீட் ஆஃப் இமேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆப்ஜெக்ட் கற்றுக்கிட்டீங்களா? சூப்பரா. அடுத்தது இப்போ ஆக்சுவலாக ரிஃப்ளெக்ஷன் பேசிகிட்டு இருக்கேன். ரிஃப்ளெக்ஷனில் சின்ன சின்ன மாடல் சம்ஸை தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். எந்த சம் பார்த்தாலும் உன்னால் டக்குன்னு டிடெக்ட் பண்ண முடியும். ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன், ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் கற்றுக்கலாமா? இது உங்களோட போர்டுக்கு உண்டு, என்சிஆர்டி போர்டுக்கு உண்டு. ஒழுங்காக கவனி. ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் சிலபஸ் அனுப்பிச்சி விட்றேன். அதே மாதிரி இந்த ஸ்க்ரீனில் நான் என்ன எழுதி கொடுக்குறேனோ அதுதான் உன் நோட்ஸ்னு ஆல்ரெடி சொல்லியாச்சு. நம்ம ரிட்டன் நோட்ஸ் இருக்குது, அதையுமே ஆல்ரெடி சென்ட் பண்ணி விட்டுருக்கேன். அதை எடுத்து வச்சுக்கோங்க. தென் என்சிஆர்டிக்கு எப்படி படிக்கணுன்றதை நான் அப்புறமா சொல்கிறேன். ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் இங்கே பாருங்களேன். இந்த இடம் ஒரு ரிஃப்ளெக்டட் சர்ஃபேஸ். இந்த இடம் ஒரு நார்மல் லைன். இங்கேருந்து ஒரு ரே போயிட்டு இங்கே படுது, பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த இடத்தோட பேரு வழக்கம் போல உனக்கு தெரிஞ்சது தான் இன்சிடென்ட் ரே. இந்த இடம் ரிஃப்ளெக்டட் ரேன்னு உனக்கு தெரியும். ஒருவேளை இந்த இன்சிடென்ட் ரே நேரா வந்தா இப்படி வந்திருக்கணும்ல. அப்ப இதுக்கு பேர் என்ன தெரியுமா? டைரக்ஷன் ஆஃப் இன்சிடென்ட் ரே. இல்லைன்னா டைரக்ஷன் ஆஃப் இனிஷியல் ரே, இன்சிடென்ட் ரே எப்படி வேணாலும் எடுத்துக்கோ. சார் வாட் இஸ் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன்? இந்த சிம்பிள் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி போகிறது. இந்த 8 போட்டு இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த போர்ஷனை கட் பண்ணிடுங்களேன், அவ்வளோதான். இதுக்கு பேர் தான் டெல். ஆங்கிள் ஆஃப் டீவியேஷனோட சிம்பிள் தான் டெல். த ஆங்கிள் பிட்வீன் டைரக்ஷன் ஆஃப் இனிஷியல் ரே அண்ட் டைரக்ஷன் ஆஃப் ஃபைனல் ரே. த ஆங்கிள் பிட்வீன் டைரக்ஷன் ஆஃப் இனிஷியல் ரே அண்ட் டைரக்ஷன் ஆஃப் ஃபைனல் ரே, இதுக்கு பேரு தான் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். கற்றுக்கிட்டீங்களா? இப்போ டைரக்ஷன் ஆஃப் இனிஷியலுக்கும் டைரக்ஷன் ஆஃப் ஃபைனலுக்குமானது தான் டெல்லு. சரி, இதுக்கு எங்களுக்கு ஈக்குவேஷன் வேணும். இது எவ்வளோ ஆங்கிள்? 180 டிகிரி. உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐ, ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆர், ஐயும் ஆரும் ஈக்குவல்னு உங்களுக்கு தெரியும். அப்போ டெல் வேணும்னா டெல்லு ப்ளஸ் ஆர் ப்ளஸ் ஐ ஈக்குவல் டு 180. உங்களால் உணர முடியுதா? இந்த டெல்லையும் இந்த ஆரையும் இந்த ஐயையும் ஆட் பண்ணா 180 வரணும். சரி, எங்களுக்கு தெரியும் ஐயும் ஆரும் ஈக்குவல் தானே. அப்ப 2i ஒத்துக்கிறீங்களா? 180. டெல் வேணும்னா 180 மைனஸ் 2i. சூப்பரா இல்ல? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன கொஸ்டின் கேட்க போறாங்கன்னா, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் கொடுத்துட்டு டிவியேஷன் ஆங்கிள் கேட்க போறாங்க. நான் சொல்லி தரவா? இங்க பார், இது ஒரு பிளேன் மிரர், இல்லைன்னா கம்ப்ளீட்லி ரிஃப்ளெக்டட் சர்ஃபேஸ். நார்மல் லைனு 30 டிகிரிக்கு லைட் இன்சிடென்ட் ஆகுது, ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ டீவியேஷன் ஆங்கிள் எவ்வளவா இருக்குன்னு கேட்க போகிறோம். நல்லா கற்றுக்கோ. சிங்கிள் மிரராக இருந்தாதான் 180 மைனஸ் 2i. இதே டபுள் மிரராக இருந்தால் வேற ஒரு ஃபார்முலா உனக்கு பின்னாடி வந்துகிட்டு இருக்கு. அப்போ இங்கே பாருங்க, 180 மைனஸ் 2 இன்ட்டு 30, அதனால 60, 120 டிகிரி. கற்றுக்கிட்டீங்களா? உனக்கே தெரியும். அப்போ இது 30. அப்போ ரிமைனிங் எவ்வளோ அது 120 தானே இருக்க முடியும். அப்போ ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன், வாட் இஸ் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் கேட்கும்போது உன் பதில் என்னப்ப? த டைரக்ஷன் ஆஃப் இனிஷியல் ரே அண்ட் டைரக்ஷன் ஆஃப் ஃபைனல் ரே. த ஆங்கிள் பிட்வீன் டைரக்ஷன் ஆஃப் இனிஷியல் ரே அண்ட் டைரக்ஷன் ஆஃப் ஃபைனல் ரே. இதுக்கு பேர் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். சரிங்க சார், ஒரு மிரர் கற்றுக்கிட்டோம். சிங்கிள் மிரர்னா ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோ. 180 மைனஸ் 2i, 180 மைனஸ் 2i. ஐபி த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், மறந்துடாது. ஐபி த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், ரைட்? அதே மாதிரி 2 மிரராக இருந்தால் என்ன சார் பண்ணணும்? கேர்ஃபுல்லாக கவனிங்க. இது ஒரு பிளேன் மிரர். இந்த மாதிரி போட்டால் இதுக்கு பேர் பிளேன் மிரர். ஃபிசிக்ஸில் ஒரு கோடு போட்டு இந்த மாதிரி சிம்பிள் போட்டிங்கன்னா இதுக்கு பேர் ரிஃப்ளெக்டட் சர்ஃபேஸ், இல்லைன்னா பிளேன் மிரர்னு எடுத்துக்கணும். இது இன்னொரு பிளேன் மிரர். இந்த ஆங்கிள் தான் தீட்டா, ரைட்டா? ஃபர்ஸ்ட் மிரரோட நார்மல் லைன், இது ஃபர்ஸ்ட் மிரர், இது செகண்ட் மிரர். பொறுமையாக கற்றுக்கிட்டே வா. ஃபர்ஸ்ட் மிரரா, இங்கேருந்து ஒரு ரே வந்து படுது. இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐ. பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது, ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆர். இது ஃபர்ஸ்ட் மிரரோடது. செகண்ட் மிரர்ல இந்த ரே தான் இன்சிடென்ட். அதாவது ஃபர்ஸ்ட் மிரரோட ரிஃப்ளெக்டட் ரே தான் செகண்ட் மிரரோட இன்சிடென்ட். செகண்ட் மிரரோட நார்மல் லைன், இதான் நார்மல் லைன். பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுதா?
அப்போ இது ஐ டேஷ்னா இது ஆர் டேஷ்னு எடுத்துக்கலாமா? இங்க 2 டீவியேஷன் இருக்கு. உங்களால உணர முடியுதா? இங்க பார். இது ஒரு டீவியேஷனா? இது ஒரு டீவியேஷனா? அப்ப 2 டீவியேஷன் இருக்கா? அப்ப டோட்டல் டீவியேஷன் வேணும்னா del1 plus del2 2 டீவியேஷனையும் ஆட் பண்ணா டோட்டல் டீவியேஷன் கிடைச்சிரும். ரைட்டா? இதை சால்வ் பண்ணா கடைசியா நமக்கு வர வேண்டியது 360 minus 2 theta. நிதானமா கவனி, ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. ஒரு மிரரா இருந்தா 180 minus 2y கத்து கொடுத்தேன். 2 மிரரா இருக்கிறதுனால 360 minus 2 theta. இந்த ஐ யாரு, இந்த தீட்டா யாரு, அதுதான் இங்க சிக்கல். ஒரு மிரரா இருந்தா ஐ பி த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், ஐ பி த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். 2 மிரரா இருந்தா தீட்டா பி த ஆங்கிள் பிட்வீன் 2 பிளேன் மிரர்ஸ். 2 பிளேன் மிரர், 2 மிரரோட ஆங்கிள், பிட்வீன் த ஆங்கிள் தான் தீட்டா. கத்துக்கிட்டீங்களா? இப்போ ஒரு சம்ப 2 பிளேன் மிரர் எக்ஸாக்டா 90 டிகிரி இருக்கு. டோட்டல் டிவியேஷன் என்னவா இருக்கும்? 360 மைனஸ் 2 இன்ட்டு 90 180. அதனால 180. கற்றுக்க முடியுதா? இப்போ 2 மிரர் பார்க்கும்பொழுது நீங்கள் தீட்டாவை பார்க்கணும். ஒரு மிரரை பார்க்கும்பொழுது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸை பார்க்கணும். இப்போ உங்களுக்கு கவனமாக இருக்கீங்களா? சிங்கிள் மிரராக இருந்தால் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், 2 மிரராக இருந்ததுன்னா ஆங்கிள் பிட்வீன் 2 பிளேன் மிரர். 360 மைனஸ் 2 தீட்டா, 360 மைனஸ் 2 தீட்டா. கற்றுக்கிட்டீங்களா? இப்போ இந்த ஃபார்முலா கன்க்ளூட் பண்ணிடுவோமா? ஸோ ஒரே ஒரு மிரராக இருந்ததுன்னா, சிங்கிள் மிரராக இருந்ததுன்னா டீவியேஷனுக்கான ஃபார்முலா 180 மைனஸ் 2y. என் கூட எப்படி படிச்சுட்டு வந்துரு. டபுள் மிரராக இருந்ததுன்னா டெல் ஈக்குவல் டு 360 மைனஸ் 2 தீட்டா. ஃபார்முலா புக்கில் அது அப்புறமா இது எழுதி வச்சுக்கலாம். ஐ பி த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், தீட்டா பி த ஆங்கிள் பிட்வீன் 2 பிளேன் மிரர். சூப்பராக கற்றுக்கிட்டீங்களா? அடுத்தது ஏதாவது டவுட் இருக்குது, உனக்கு புரியல அப்படின்னா டக்குன்னு சார் என்னை கூப்பிட்டு உனக்கு பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் அடுத்ததுக்கு போவேன். தெரியுதா? ஒரே நிமிஷம் பே. கௌஷிக், குட் ஈவினிங் பே. கொஞ்சம் இன் டைமில் கிளாஸ் வந்துடுங்க எல்லாருமே. ஆல்மோஸ்ட் வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே 3 நாளும் 7 o'clock 6:55க்கு நீ ஜாயின் பண்ணிவிட்டு 7 o'clock கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பார்த்துப்போம். எனக்கு இந்த ஸ்கூலில் எடுக்கிற மாதிரி பிடி பீரியட் கடன் வாங்கிட்டு இந்த எக்ஸ்ட்ரா 10 நிமிஷம் எடுக்கிறது, 5 நிமிஷம் எடுக்கிறது, அதெல்லாம் வேணாம். இந்த 7 to 8 ஒழுங்காக கிழிச்சாலே நம்ம போதுமானது. ரைட்டா? அதனால் 6:55க்கு உள்ளவா 8:01க்குலாம் ஓடி போயிரு. இந்த 3 hours எனக்கு தாராளமாக போதும், நிறைய கற்றுக் கொடுத்துருவேன். ஸோ அது நீ வரதே 7:10 வரைக்கும் ஆகுது அப்படின்னா அப்புறம் தான் எக்ஸ்ட்ரா போகும். சரியா? அதனால் 6:55க்கு டெய்லி ஜாயின் பண்ணுற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க பே. அடுத்தது இந்த சம்பாரை ரொம்ப சூப்பராக இருக்கும். சொல்லு பே. சார் கொஞ்சம் முன்னாடி மட்டும் காமிக்கிறேன். எந்த இடமா? இங்கேயா? இதான் சொல்லுமா. இது என்னம்மா டவுட் உனக்கு? ஷாரோன், டவுட் இல்ல சார், நான் பார்க்கணும். ஓகே ஓகேம்மா. பார்த்துட்டியா? நோட் சென்ட் பண்ணி விட்டுருமா, எதுவுமே எழுத வேண்டாம், அப்படியே பார்த்துக்கிட்டே வா. கற்றுக்கிட்டீங்களா எல்லாருமே? ஓகேப்பா. ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் பா ரெடியாரு. ஒரு சூப்பரான செஷன் வரப்போகுது. நம்பர் ஆஃப் இமேஜஸ் கண்டுபிடிக்க போகிறோம். நம்பர் ஆஃப் இமேஜஸ் ஒரு சின்ன ட்ரிக்கு, அதை மட்டும் கற்றுக்கிட்டேன்னா எவ்வளோ இமேஜஸ்ன்றது உங்களால் சூப்பராக சொல்லிட முடியும். நம்பர் ஆஃப் இமேஜஸ் எல்லாருக்குமே இது நடந்திருக்கும். ஒரு பெரிய ஷாப்பிங் மால் போகிற, இல்லைனா ஒரு ட்ரெண்ட்ஸ் மாதிரி, இல்லை ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போத்தீஸ் மாதிரி. எனக்கு அது 2 தான் தெரியும். ஏன்னா எங்கள் வீட்டில் அதுக்கு அங்கே மட்டும் தான் என்னை கூப்பிட்டு போவாங்க, மீதி எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே திடீர்னு உள்ளே போகிறீங்க, 2-3 மிரர் நிறைய இருக்குது. நீ தான் ஆப்ஜெக்ட் வச்சுக்கேன். ஒன்றை மாதிரியே ஒரு 7-8 பேர் உள்ளே இருப்பாங்க. பார்த்துருக்கேன். நம்பர் ஆஃப் இமேஜஸ் கவனிச்சு பாரு. ஒருவேளை இந்த வீக் சாட்டர்டே சண்டே போகும்பொழுது நீ உள்ளே போகிற அப்படின்னாலே ஆப்போசிட்டில் மிரர் இருக்கும், இந்த பக்கத்தில் மிரர் இருக்கும். உள்ளே போனீங்கன்னா ஒன்றை மாதிரியே நிறைய பேர் இருப்பாங்க உள்ளார. நம்பர் ஆஃப் இமேஜஸ் இல்லை? அது ஏன் சாதாரணமாக நம்ம பார்லர் போவீங்க, இல்லைனா சலூன் ஷாப் போவீங்க. சலூன் ஷாப்பில் ஃப்ரண்ட்டில் ஒரு மிரர் இருக்கும், பேக்கில் ஒரு மிரர் இருக்கும், நடுவில் ஒன்று உட்கார வச்சுருப்பாங்க. அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற மிரர் பார்த்தா ஒன்றை மாதிரியே இன்ஃபனைட் டைம்ஸ் ஆள் இருப்பாங்க. பேக்கில் போய் பார்த்தா ஒன்றை மாதிரியே இன்ஃபனைட் டைம்ஸ் இருப்பாங்க. இதுக்கு பேர் தான் நம்பர் ஆஃப் இமேஜஸ். நம்பர் ஆஃப் இமேஜஸ் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? 2 ஐடியா பார்க்கலாமா?
சும்மா பக்கத்தில் ரஃப் பேப்பர் இருந்தால் மட்டும் இந்த 2 ஃபார்மில் மட்டும் கிறுக்கி வச்சுக்கோ, அப்புறமா சம் போகிறதுக்காக. எம்னு ஒரு ஆள். எம்னா யாருங்க சார்? இன்டீஜர். எம்ன்றது ஒரு இன்டீஜர். எம் வேணும்னா 360/θ. 2 பிளேன் மிரர், 2 பிளேன் மிரருக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் தான் தீட்டா. நீ தான் ஆப்ஜெக்ட் இங்கே நிற்கிற. ஒன்ன மாதிரியே இங்கே ஒரு இமேஜ் தெரியும், இங்கே ஒரு இமேஜ் தெரியும், இங்கே ஒரு இமேஜ் தெரியும், இங்கே ஒரு இமேஜ் தெரியும். மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷனால நம்பர் ஆஃப் இமேஜஸ் நிறைய தெரியும். அப்போ நம்பர் ஆஃப் இமேஜஸ் கால்குலேட் பண்ணணும்னா முதல்ல எம் கண்டுபிடிக்கணும். எம்ன்றது ஒரு இன்டீஜர், ஒரு நம்பர். 360/θ. கரெக்டா? கேர்ஃபுல்லாக கவனியே. இந்த எம் ஒரு வேளை ஈவன் நம்பராக உனக்கு வந்துடுச்சுன்னா நம்பர் ஆஃப் இமேஜஸ் வேணும்னா m-1. நம்பர் ஆஃப் இமேஜஸ் m-1. ரைட்டா? உனக்கு 10 செகண்ட் டைம் தரேன். அப்படியே ஃபாஸ்ட்டாக அதை படிச்சுக்க. எம்மோடது 360/θவா? ஒருவேளை எம் ஈவன் நம்பராக இருந்ததுன்னா நம்பர் ஆஃப் இமேஜஸ் m-1. நீ நம்பலன்னா நாளைக்கே ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு 90 டிகிரி இருக்கக்கூடிய 2 மிரர், 2 வாலில் 2 மிரர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா அது கண்டிப்பாக 90 டிகிரி தான் இருக்கும். நீ இந்த இடத்துல நிற்கிறன்னு வச்சுக்கோங்க. ஆங்கிள் பிட்வீன் த பிளேன் மிரர் 90 டிகிரி. உடனே உனக்கா தெரியும் நம்பர் ஆஃப் இமேஜஸ் 3. 3 பேர் உள்ள தெரிவாங்க. 1, 2, 3. 3 பேர் தெரிவாங்க. எப்படி சார்? எம் வேணும்னா 360/94. 4 ஈவன் நம்பரா? அப்போ n வேணும்னா m-1. அப்போ 4 - 1 3யுமே தெரிய போகுது. கண்டுபிடிச்சிங்களா? அடுத்தது எனக்கு இந்த கொஸ்டின் யாராவது சீக்கிரமா பதில் சொல்லுங்க. The angle between two plane mirror is 30 degree. Find the number of images ன்னு கேக்குறேன். டக்குன்னு பதில் சொல்லுவேன். இதான் உங்க சார் டக்காரே. எம்னா என்னது சார்? m வந்து ஒரு 11 sir. நம்பர்மா. m வந்து ஒரு நம்பர். அந்த ஒரு இன்டீஜர், அது ஈவனா இருந்தா m-1. ஆட் நம்பரா இருந்தா அது வேற ஃபார்முலா. முதல்ல ஈவன் கத்துக்கோங்க. ஆன்சர் என்னப்பா? அனீஸ், அர்ஜுன் 11 image sir. 11 இமேஜஸ்ன்னு சொல்லியிருக்கீங்க. 11 sir. 11. மற்றவங்க வாயத்தர. ரோஹித் உனக்கு 11 வந்துதா? Sir 11 sir 11. 11 பேர்பா. ஓகே, 11 இமேஜஸ். ஏன்னா m = 360/30. அதனால m 12. 12 பார்த்ததும் ஈவன் நம்பர் சார். அதனால n வேணும்னா m-1. 12 - 1 அதனால 11 இமேஜஸ். சூப்பரா இருந்துச்சா? கற்றுக்கிட்டீங்களா? இப்போ அடுத்தது உனக்கு ஒரு டவுட் கிரியேட் ஆகும். m ஈவன்னு சொன்னீங்கல்ல, ஆட் நம்பராக இருந்தால் நான் என்ன பண்ணுறது? ஆட் நம்பராக இருந்தாலும் அதுக்கும் ஒரு வழி இருக்குது. இங்கே பாருங்களேன். ஒருவேளை m வந்து ஒற்றைப்படை எண்ணாக இருந்தா, அதாவது ஆட் நம்பராக இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? 2 பிளேன் மிரர் பார்த்துக்கணும். இந்த ஆங்கிள் 40ன்னு வச்சுக்கோங்களேன். The angle between two plane mirror 40 degree. Angle between two plane mirror 40 degree. உடனே m கண்டுபிடிங்க. 360/40. சார் 9 வந்து போயிடுச்சு. 9 வேற ஆட் நம்பரா இருக்கு. இப்போ நான் என்ன ஃபார்முலா போறது? இப்போ என்ன பண்ணணும்னா அந்த ஆப்ஜெக்ட் எங்க இருக்குன்னு பார்க்கணும். ஒரு 2 நிமிஷம் நான் சொல்றது ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனி. திரும்ப இந்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் இதை படிக்கவே வேணாம். சும்மா பார்த்துட்டு போயிடலாம். ஆப்ஜெக்ட் எங்க இருக்குன்னு பார்க்கணும். இதுக்கு பேர் தான் பைசெக்ட். பைசெக்ட்னா சரிபாதியா பிரிக்கிறது தான் பைசெக்ட். அதாவது 20 டிகிரிக்கு நேராக ஒரு கோடு. ஒருவேளை ஆப்ஜெக்ட் கரெக்டாக இந்த இடத்துல இருந்ததுன்னா என்னோட ஃபார்முலா அதே m-1 தான். அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கணும்? ஆன் பைசெக்டா இருந்தா ஈவனுக்கு என்ன ஃபார்முலா படிச்சியோ அதே ஃபார்முலா தான். படிச்சிட்டிங்களா? ஈவனுக்கு m-1. ஆட் நம்பரா வந்தா ஆப்ஜெக்ட் ஆன் பைசெக்ட்ல இருந்தா அதே m-1. ஒருவேளை நாட் ஆன் பைசெக்ட், இது 2 பிளேன் மிரர், 2 பிளேன் மிரருக்கான ஆங்கிள் 40 டிகிரி. இந்த இடம் பைசெக்ட். என்னோட ஆப்ஜெக்ட் எங்க இருக்குன்னா தோ இந்த இடத்துல இருக்கு. பைசெக்ட்ல இல்லை, ஒன்று இந்த பக்கம் இருக்கலாம் இல்லை அந்த பக்கம் இருக்கலாம். அப்படி இருந்தா என்னோட வேல்யூ m. அப்படியே m என்ன ஆன்சர் வந்து அப்படியே போட்டுக்க வேண்டியதான். ரைட்டா? ஸோ உங்களுக்கு கன்க்ளூட் பண்ணுவாப்ப இங்கே பாருங்களேன். எம்முக்கான ஃபார்முலா 360/θ. m ஈவனாக இருந்தாலும்
m மைனஸ் ஒன்று. m ஆட் நம்பராக இருந்தா ஆன் பைசெக்டாக இருந்தா m மைனஸ் ஒன்று. நாட் ஆன் பைசெக்டாக இருந்தா n ஈக்குவல் டு m. நீங்கள் படிக்க வேண்டியது இந்த பேஜ், அவ்வளோதான். கற்றுக்கிட்டீங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு சம் தரேன், ட்ரை பண்ணுங்க. படிச்சு முதல்ல ஃபார்முலா படிச்சுக்கோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா படி. சார் சொல்லுமா சார் சொல்லுமா. இப்போ தீட்டா வந்து 23 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பாயிண்ட்ஸ்ல தானே சார் வரும்? பாயிண்ட்லன்னா 0.5க்கு மேலே இருக்கான்னு பாரு, 0.5 கம்மியாக இருக்கான்னு பாரு. இப்போ 5 தாண்டிடுச்சுன்னா அது அடுத்து ஈவனுக்கு போயிடுமா? 23.7 என்ன ஆகுது? 24. 23.3 என்ன ஆகுது? கற்றுக்கிட்டியா? புரியுது நான் சொல்கிறது? புரியுது சார். பட் அந்த அளவுக்கு சிக்கலா இங்க கொஷின் இருக்காது. பட் நல்லா யோசிக்கிறீங்க. அவ்வளோ சிக்கலா 23.5 23.6 அப்படிலாம் இருக்காது. ஒன்று ஈவன் நம்பரா இருக்கும், இல்லை ஆட் நம்பரா இருக்கும், முழு நம்பரா தான் இருக்கும், ஃபுல் நம்பரா தான் இருக்கும். பார்த்ததுமே அப்படி ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கும். ரைட்டா? இந்த இடத்துல அவ்வளோ அந்த இடத்துக்கு போக மாட்டாங்க. இருந்தாலும் ஒருவேளை இப்படி இருந்ததுன்னா அடுத்த 24 ஈவன்ல வச்சு சம்ம போடுங்க. இப்படி இருந்ததுன்னா 23 ஆட் நம்பர் வச்சு சம்ம போடுங்க. ரைட் பை. ஸோ இந்த கொஷினுக்கு எனக்கு பதில் சொல்லிட்டு போங்க. ரெண்டு பிளேன் மிரர் angle between them is 40 degree. On bisect, not on bisect. On bisect number of images எவ்வளோ? Not on bisect number of images எவ்வளோ? டக்குன்னு சொல்லுங்க. Sir, on bisect bisect 8 sir. not on bisect 9. On bisect 8 abbe? Yes sir. Not on bisect பே? Not on bisect 9. 9. பே girls உங்களுக்கு பே? On bisect n equal to m minus 1. Not on bisect n equal to m. இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி 360/40 9 இமேஜஸ் ஆட் நம்பராக இருக்குது. அதனால் n equal to m minus 1. இந்த மாதிரி இப்போ ஈஸியாக சொல்லிட்டீங்க. n equal to mன்னு ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. இப்போ ஈவன்னா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த கொஷின் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? ஈவனுக்கும் ஆன் பைசெக்ட்டுக்கும் ஒரே ஃபார்முலா. நாட் ஆன் பைசெக்ட்டுக்கு அப்படியே என்ன வருதோ m அதான் ஆன்சரு. ரைட்டா? சரி பா, நீங்கள் இப்போ எவ்வளோ யோசிக்கிறீங்கன்னு நான் பார்க்குறேன். ஒரு பிரமாதமான கொஷின் 2019 கேட்ட சம்மு, இந்த டாப்பிக்கோட சம்மு. ரைட்டா? ரெடியாக இருக்கியா? ஃப்ரம் ஐரின்லேருந்து கீழே யோகிதா வரைக்கும் சம் யார் சொல்கிறீங்க, எப்படி யோசிக்கிறீங்கன்னு நான் பார்க்குறேன். ஒரு ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. உன் மூளைக்கிட்ட சொல்லிடு, இந்த சம்மன் நம்ம தான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணோம் அப்படின்ட்டு. அப்படியே தட்டி எழுப்பி ரெடியாக வச்சிருங்க. ஓகே, கேட்லாக கவனி. முதல்ல சம்ம புரிஞ்சுக்கோங்க. நான் ஸ்டார்ட் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணலாம். அது வரைக்கும் அந்த கொஷினை புரிஞ்சுக்கிறது நல்லது. அப்படியே உன் ரூமை பாரு, இப்போ சுற்றி பாரு. லெஃப்டில் ஒரு வால், உனக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு வால், ரைட்டில் ஒரு வால், லெஃப்டில் பேக்கில் ஒரு வால். லெஃப்டில் ஃப்ரண்ட்டில் உனக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு வால் இருக்கா? இப்போ இங்கே நீ இருக்க, உனக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு வால், அந்த வாலில் ஒரு மிரர் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். லெஃப்டில் ஒரு வால், அங்கே ஒரு மிரர் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்படியே மேலே அண்ணாந்து பாருங்க, சீலிங்ஸ் பாரு, சீலிங் பாருங்க, சீலிங் பாருங்க, ஃபேன் ஓடிட்டு இருக்குல்ல, அதுவும் ஒரு மிரர். மொத்தம் 3 மிரர் சொல்லியிருக்கேன். கேர்ஃபுல்லாக கவனி. ஃப்ரண்ட்டில் ஒரு மிரர், லெஃப்டில் ஒரு மிரர், சீலிங்கில் ஒரு மிரர். நீ இதோ உட்காந்துருக்க பார், இங்கே உட்காந்துருக்கீங்க. இப்போ இந்த 3 மிரர்லையும் சேர்த்து நம்பர் ஆஃப் இமேஜஸ் எவ்வளவா இருக்கும்? நம்பர் ஆஃப் இமேஜஸ் எவ்வளவா இருக்கும்? சொல்கிறவங்களுக்கு ஒரு SL அரோரா புக்கு 1 sir. ஒன்னாமா? நான் ப்ராமிஸாக சொல்கிறேன். யார் ஆமா. கரெக்டாக என்ன சொல்கிறீங்களோ இரு ஒரே நிமிஷம் கிஃப்ட்டை சொல்லிடுறேன். சொல்லி முடிச்சிட்டேன்னா SL அரோரா புக்கு பார்சல் உங்கள் வீட்டுக்கு வந்துடும். அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா போதும். டோட்டல் நம்பர் ஆஃப் இமேஜஸ் நீங்கள் இதுக்கு மேக்ஸிமம் 2 minutes வரைக்கும் டைம் எடுத்துக்கலாம். now the time 12 sir. டேய் என்ன கொஷின் கேட்கக்கூடாது. Sir 1 sir. 1 Sir 12 sir. 12 உங்கள் 2 பேர் ஆப்ஷன் தப்பு. இதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். லாஸ்ட்டாக கேட்கும்போது சொல்லுங்கள். 4 3 தப்பு பா. வேறு 3 4 பா, கொஞ்சம் கன்சிடர் பண்ணுறேன். 1 12 தப்பு. 3 and 4 கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நம்பர் ஆஃப் இமேஜஸ் நான் பொய்யெல்லாம் சொல்லலை. நீ கரெக்டாக சொல்லிவிட்டு அதுக்கான ரீசன் சொல்லிட்ட அப்படின்னா
அதான் சொல்லலாம் 1500 அந்த எஸ்எல் அரோரா புக்கு புது புக் சார் 9 சார் 9 வேற சார் 2 சார் 2 வாயில வந்ததெல்லாம் சொல்லுங்கடா டேய் டோட்டல் நம்பர் ஆஃப் இமேஜஸ் பெனிட்டா சஹானா ரோஹித் பிரணவ் இங்கே யோகிதா 3 sir. எவ்வளோம்மா Sir, 9. 3 sir. 3 9 9 ஒன்று வந்திருக்கு 3 ஒன்று வந்திருக்கு வேற கௌஷிக் மாதவ் மோனிகா Sir 6 sir. 6 நர்மதாவோடது 3 3 வேற தபாஷிகா Sir உங்களோடது 7 sir. 7 ஐரினோடது 7ஆமா 1, sir. Yes sir. ரைட் ஐரினோடது 7 ஓகே வேற நந்தினி சார் உன்னோடது 4 சார் 4 சார் 4 1, 1. 1 சூப்பர் வேற ஷரோன் உன்னோடதுமா வினயா உன்னோடது விஸ்ருதா உன்னோடது சார் 9 சார் 9 ஷரோன் விஸ்ருதா வினயா உன்னோடது 9 சார் 9 இப்போ ரோஹித் உன்னோடது 9, sir. 9 சார் ஓகே சரி இப்போ மேக்ஸிமம் எல்லாருமே கொஞ்சம் தப்பு பண்ணியிருக்கீங்க ஏரின் உங்களோட பதில் இப்போ அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் வேணும் நீ எப்படி யோசிச்சேன்னு மட்டும் சொல்லு ரைட்டை தப்பா நான் சொல்கிறேன் இப்போ 7 தான் ஆன்சர் ஏரின் Sir ரெண்டு மிரரும் adjacent wallல இருக்கு sir. அட்ஜஸ்ட் வால் 90 degreeல. ஓகே அதனால அப்போ வந்து 3 images form ஆகும் sir. 3 இமேஜஸ் ஃபார்ம் ஆகும் சீலிங்ல இருக்கும்போது வந்து சீலிங்கில் இருக்கும்போது வந்து சீலிங்ல இருக்க மிரர்ல அதோட ஒரு இமேஜும் இங்க இருக்க 3 இமேஜும் ஒரு ஆப்ஜெக்டா ஆக்ட் ஆகும். அப்போ அங்க 4 இமேஜஸ் வந்து கிரியேட் ஆகும் சார். அங்கே 4 இந்த லெஃப்ட் ரைட்டில் இந்த மிரரில் வந்து 3 அதனால 7 சொல்லியிருக்கீங்க அதனால டோட்டல் 7. ஆன்சர் ரொம்ப எக்ஸலண்ட்டாக சொல்லியிருக்காங்க இப்போ 7 தான் ஆன்சர் அவங்களுக்கு சொன்னோட எக்ஸ்ப்ளனேஷன் ரொம்ப கரெக்டு கிளாஸ் முடிஞ்சதும் அட்ரஸ் அனுப்பிச்சி விட்ரு எஸ்எல்ஆர் புக்கு இந்த வாரத்தில் உனக்கு அனுப்பிச்சி விட்றேன் ரைட்டா பா உங்களோட ஆன்சர் ரொம்ப கரெக்டு ரொம்ப அழகாக யோசிச்சிருக்குமா பா எல்லாரும் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு விஷயம் கவனிக்கணும் 2 பிளேன் மிரர் உனக்கு ஃப்ரண்ட்ல இருக்கிற மிரர் எல்லாரும் கொஞ்சம் காதில் வாங்க உனக்கு ஃப்ரண்ட்ல இருக்கிற மிரர் உனக்கு லெஃப்ட்ல இருக்கிற மிரர் இது ரெண்டுமே கரெக்டாக 90 டிகிரி இந்த சம்மு 2019 சம்மு நீட் ஃபிசிக்ஸ் அப்போது n ஈக்குவல் டு m-1 ஏன்னா 90 டிகிரி உனக்கு நல்லா தெரியும் 360/90 அதனால 4 4 - 1 அதனால 3 நம்பர் ஆஃப் இமேஜஸ் 3 கரெக்டா இப்போ 3 இமேஜஸ் எங்க இருக்கு கேர்ஃபுல்லா கவனிங்க இந்த இடத்துல ஒரு இமேஜ் இருக்கு இந்த இடத்துல ஒரு இமேஜ் இருக்கு இந்த இடத்துல ஒரு இமேஜ் இருக்கு 3 இமேஜஸ் வந்து உன் ஃப்ரண்ட்ல இருக்கிற வால்லையும் உன் லெஃப்ட்ல இருக்கிற வால்லையும் இருக்கு இப்போ கீழே நீங்க 4 பேர் இருக்கீங்க உன்னை சேர்த்து 4 பேர் உன்னை சேர்த்து 3 இமேஜ் சேர்த்து 4 பேர் இருக்கீங்க இந்த 4 பேரும் அப்படியே மேலே தெரிவிங்களா மேலே இருக்கிற சீலிங்ல கரெக்டா நீ தான் ஆப்ஜெக்ட் உனக்காக ஒரு இமேஜ் மேலே தெரியும் உன் ஃபர்ஸ்ட் இமேஜுக்காக ஒரு இமேஜ் மேலே தெரியும் உன் செகண்ட் இமேஜுக்காக ஒரு இமேஜ் மேலே தெரியும் உன் தேர்ட் இமேஜுக்காக ஒரு இமேஜ் மேலே தெரியும் மொத்தம் 6 இமேஜ் இது நீ ஒன்று இந்த இடத்துல இருந்து இன்னொரு இமேஜ் ஒன்று மொத்தம் 7 இமேஜ் கரெக்டா எப்படின்னா கீழே சீலிங்கில் மொத்தம் 4 தெரியும் 4 இமேஜ் தெரியும் சீலிங்கில் 4 இமேஜ் காரணம் உன் ஆப்ஜெக்டால் ஒரு இமேஜ் 3 இமேஜால் மேலே ஒரு 3 இமேஜ் ஸோ மொத்தம் 4 இமேஜ் மேலே சீலிங்கில் இங்கே லெஃப்ட்லேயும் ஃப்ரண்ட்லேயும் 3 இமேஜ் ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் இமேஜஸ் 7 தெரியும் ரைட்டாப்பா ரொம்ப அழகாக யோசிச்சிங்கப்பா மற்றவங்க யோசிக்கும் பொழுது எப்படியுமே இந்த மாதிரி சம் கேட்டாங்கன்னா நான் உனக்கு சொல்கிற ஐடியா இந்த 90 இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த 90 டிகிரி சம்மு 30 டிகிரி சம்மு எது வந்தாலும் இந்த ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு இதை முடிச்சுட்டு உன் ஆப்ஜெக்டோடு சேர்த்து மேலே எத்தனை இமேஜ்னு ஆட் பண்ணிங்கன்னா உனக்கு ஆன்சர் கிடச்சிரும் ரைட்டா ரைட் பை ஸோ சம் எல்லோரும் நல்லா கற்றுக்கிட்டீங்களா இந்த சம் மட்டும் ட்ரை பண்ணுங்க இதை பாரு 2 இதுக்கு நிறைய டைம்லாம் கிடையாது வெறும் 10 செகண்ட் தான் உனக்கு எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் 30 டிகிரி சீலிங்கும் மிரரு உன் சீலிங்கும் மிரரு ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் இமேஜஸ் find the number of images சீக்கிரம் 11
11 டேய் சீலிங்கும் மிரரா சீலிங்கும் மிரர் 23 sir. 23 எக்ஸலன்ட் பை 23 23 sir. ஓகே பை பிரமாதமா சொல்லிட்டீங்க 23 3 பை சார். அவ்வளோதான் பை 23 வந்தா ரைட்டு இந்த சம்மெல்லாம் அசால்ட்டாக போட்டுருவீங்க இனிமேல் நீ எடுத்து பாரு சாம்பியன் புக்கில் இதே மாதிரி ரிலேட்டட் சம் எக்கச்சக்கமாக இருக்கும் 2 மிரர் வந்து உன் ஃப்ரண்ட்லையும் லெஃப்ட்லையும் இருக்கும் மேலே சீலிங்கில் ஒரு மிரர் இருக்கும் டோட்டல் நம்பர் ஆஃப் இமேஜஸ் கேட்பாங்க நீ என்ன பண்ணணும் இந்த 2 மிரரை சால்வ் பண்ணி எண் கண்டுபிடிச்சி வச்சுக்கணும் அந்த எண்ணு மேலே அப்படியே தெரியும் அதே இந்த எண்ணு சிம்பிள் பை n + n + 1 முடிஞ்சு போச்சா இப்போ என்ன சொன்னேன் n வந்து 11 11 ஒன்னொரு ஒன்று 12 அவ்வளோதான் இந்த சம் வந்தாலே n + n + 1 இப்போ ஒரு சம் பாருங்களேன் The angle between two plane mirror is 60 degree. Find the number of images. Ceiling mirror மூணுமே 3 மிரர் இருக்கு டக்குன்னு சொல்லு 11 sir. 11 அவ்வளவுதான் 5 + 5 + 1 ரைட்டா எவ்வளோ ஷார்ப்பாக சம்ம சால்வ் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 + 5 + 1 n 5 1 ரைட்டா ஏன்னா உனக்கு தெரிஞ்சு போச்சு 360/60 அதனால 6 ஈவனு அதனால 5 அப்போ இந்த 3 மிரர் சீலிங் மிரர்ல சீலிங்ல மிரர் இருந்தாலே சம்ம புரிஞ்சுக்கோ n + n + 1 தான் இனிமேல் ரைட்டா சூப்பராக கற்றுக்கிட்டீங்களா அப்படியே கிளம்பி வாங்க சலூன் ஷாப் போவோம் இல்லைனா பார்லர் போவோம் அங்கே நம்பர் ஆஃப் இமேஜஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கற்றுக்கிட்டு நீங்கள் போயிடலாம் ரைட்டா இந்த சமயம் எல்லாருக்கும் கிளியரா ஐரீன்ல இருந்து யோகிதா வரைக்கும் வாயத்தர கிளியர் சார். கிளியர் சார். ரைட் டவுட் இருந்ததுன்னா எனக்கு இதுதான் புரியல திரும்பி கற்றுக் கொடுங்கன்னு கேட்டுக்கோ சம் எல்லாருக்கும் புரிஞ்சுச்சாலே ஓகே பை n + n + 1 ரைட் சரி பை அடுத்த சம் போமா இப்போ நீங்கள் திடீர்னு உங்கள் ஒரு பார்லரோ இல்லைன்னா சலூன் ஷாப்போ கிளம்பி போகிறீங்க ஏதோ ஒரு இடத்துக்கு எதுக்கு இந்த மாதிரி இடத்தெல்லாம் சொல்கிறதுனா ரொம்ப ஈஸியாக புரியுன்றதுக்காக இப்போ வேறு ஒன்றும் இல்லை கிளாஸும் அவ்வளோ லைவாக போயிட்டுருக்கும் உனக்கு போர் அடிக்காது இப்போ 2 பிளேன் மிரர் இங்கே ஒரு பிளேன் மிரர் பை இந்த முடிச்சுட்டு ஒரு சம் வந்து குரூப்பில் ஷேர் பண்ணுவேன் அதுக்கு டக்குன்னு ஆன்சர் போட்டுட்டு நீங்கள் கிளம்பி போகலாம் ரைட்டா இன்னும் எனக்கு ஒரு 10 நிமிஷம் தேவை இன்னைக்கு மட்டும் 2 பிளேன் மிரர் இது மிரர் 1 இது மிரர் 2 2 பிளேன் மிரர் இப்போ நீ ஒரு சலூன் ஷாப்போ இல்லை பார்லர்லேயோ இருக்கு உனக்கு ஃப்ரண்ட்ல ஒரு மிரர் உனக்கு ஒரு பேக்ல ஒரு மிரர் நடுவில் ஒரு சின்ன சோஃபா போட்டு உன்னை உட்கார வச்சிருக்காங்க இதுதான் நீ ஓன் டிஸ்டன்ஸுக்கும் மிரர் டிஸ்டன்ஸுக்கும் ஏ ரெண்டாவது மிரர் டிஸ்டன்ஸுக்கு பி இதோட நம்பர் ஆஃப் இமேஜஸ் எவ்வளோ தெரியுமா இன்ஃபினிட்டி நம்மளன்னா ஆமாம் பா நம்மளன்னா n = சாரி பை m = 360/0 ஏன் 0 parallel மிரர் 0 அதனால இன்ஃபினிட்டி 360/0 அதனால இன்ஃபினிட்டி அப்போ இன்ஃபினிட் இமேஜ் தெரியுமா கொஞ்சம் கவனமாக கவனிங்க பாரு இதுதான் ஃபர்ஸ்ட் இமேஜ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும் ஏ டிஸ்டன்ஸில் தான் இருக்கும் எப்படி சார் ஏ டிஸ்டன்ஸ்னு சொல்கிறீங்க உனக்கு தான் தெரியுமே பிளேன் மிரரில் ஆப்ஜெக்ட் நீ எவ்வளோ தூரம் இருக்கியோ இமேஜ் அவ்வளோ தூரம் தான் இருக்கும் ரெண்டாவது இமேஜ் உடனே 2bன்னு எழுதிக்கணும் 2b மூணாவது இமேஜ் திரும்ப 2a நாலாவது இமேஜ் திரும்ப 2b கரெக்டா ஏ உடனே 2b 2a 2b 2a அப்படியே இன்ஃபினைட் இமேஜ் நீ அழகாக மெஷர் பண்ணிட்டு போயிடலாம் ஃபஸ்ட்டு மட்டும்தான் ஏ 2b 2a 2b 2aன்னு போயிட்டே இருக்கும் மிரர் 2 வாங்க மிரர் 2ஓட ஃபஸ்ட்டு இமேஜ் பி நான் I1 டேஷ்னு எடுத்துக்குவா உனக்கு புரியறதுக்காக ரெண்டாவது இமேஜ் உடனே 2a மூணாவது உடனே 2b நாலாவது உடனே 2a இப்போ இது I2 டேஷ் I3 டேஷ் I4 டேஷ் இது I2 I3 I4 பா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனி இப்போ என் கொஷின் என்னென்னா நீங்களே சொல்லுங்க இப்போ மிரர் 1ல் இருந்து கொஞ்சம் மேலே தூக்கிட்டா ஓகே ஃப்ரம் மிரர் 1ல் இருந்து ஃபர்ஸ்ட் இமேஜ் ஏ ஒத்துக்கிறீங்களா ஃபர்ஸ்ட் இமேஜ் மிரர் 1ல் இருந்து ஃபர்ஸ்ட் இமேஜ் ஏ மிரர் 1ல் இருந்து செகண்ட் இமேஜ் a + 2b ஒத்துக்கிறீங்களா a + 2b தேர்டு a 3a + 2b ஃபோர்த்து 3a + 4b என்ன பண்ணியிருக்குன்னு தெரியுதா மேனுவலாக அப்படியே ஆட் பண்ணிகிட்டே வந்திருக்கும் இப்போ உன்கிட்ட கேட்க போகிற கேள்வி மிரர் 1ல் இருந்து ஃபோர்த் இமேஜ் எவ்வளோ தூரத்தில் இருக்குது இப்போ நாளைக்கு பார்லர் போனீங்கன்னா இல்லை எங்கேயாவது போனீங்கன்னா பாருங்கள் உன்ன மாதிரி இன்ஃபினிட் இமேஜ் தெரிஞ்சதுன்னா அந்த நாலாவது இமேஜ் கூட மிரர்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு சொல்லிட முடியும் வாங்கிட்டேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு சொல்லிட முடியும் ரைட்டா
இது நீங்க ஃபில் பண்ணுங்க பா. மிரர் 2 ஓட ஃபர்ஸ்ட் இமேஜ் B sir. B. செகண்ட் B plus 2A. B plus 2A. அப்ப 2A plus B ன்னு கூட எழுதிக்கலாம் இல்ல B plus 2A. தேர்ட் 3B Third. plus 2A. 3B plus 2A. 3B plus 2A. ஃபோர்த் சார் சொல்லுமா. சார் இது 4A plus 3B. இருமா ஒரு நிமிஷம். ஷாரோன் சொல்லுமா. சார் நான் நர்மதா சார். நர்மதா சொல்லுமா. எனக்கு திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றீங்களா சார்? எந்த இடமா? எனக்கு இது புரியவே இல்ல சார். ஓகே ஒரே நிமிஷம். ஒரு நிமிஷம் எல்லாருமே திரும்ப ஒரு டைம் கத்துக்கிறீங்களா? ரெண்டு மிரர் கேர்ஃபுல்லா கவனிமா. ரெண்டு மிரர் பேரலலா இருந்தா ஆங்கிள் எவ்வளவுமா? மைக் ஆன் பண்ணு. 0 சார். 0ன்னா எம்முக்கான ஃபார்முலா என்ன சொன்னேன்? 360 by theta. தீட்டா எவ்வளோ இங்க? 0. எனிதிங் பை 0? Infinity சார். பிளேன் மிரர்ல நம்பர் ஆஃப் இமேஜஸ் எவ்வளவு கிடைக்கும்? Infinity கிடைக்கும் ரைட், சார். சூப்பரா சொல்லிட்டேன். இப்போ மிரர் 1 பாரு. மைக் ஆன்ல வை. மிரர் 1 பாரு. மிரர் 1ல ஃபர்ஸ்ட் இமேஜ் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கும்? ஆப்ஜெக்ட்டுக்கும் மிரருக்கும் என்ன டிஸ்டன்ஸ் இருக்கோ அதே டிஸ்டன்ஸ் தான் நம்ம இருக்கும். ஏ தானே? ஆமா சார். அடுத்தது உடனே என்ன பண்ணிக்கணும்னா செகண்ட் இமேஜ் கண்டிப்பா இந்த B ய 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும். 2B டைமா இருக்கும். தேர்ட் 2A 2B 2A அதான் அப்படியே சார் போயிட்டே ஏன் சார் 2B 2A ன்னு வருது? அந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி பார்த்தா அந்த டிஸ்டன்ஸா தான் இருக்கும். இந்த B யோட டபுள் த டைமா அடுத்த இமேஜ் இருக்கும். இது ரூல் இது. ஓகே சார். ரைட்டா? இந்த பக்கம் B 2A 2B 2A. இப்போ உங்க கொஸ்டின் வந்து ஏன் 2A ஏன் 2Bன்றது தான் கொஸ்டினா? ஆமா சார். ரைட். அது லென்த்தை மெஷர் பண்ணி பார்த்தா அந்த டிஸ்டன்ஸ் தான் வரும். இது மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் டெரிவேஷன் டயக்ராம் டிரா பண்ணும்போது நமக்கு அது கிடைக்கும். டைரக்டா 2A 2B 2A 2B எக்ஸ்பெரிமெண்டலா இது கிடைச்சதா? எக்ஸ்பெரிமெண்டலா கிடைச்சதாமா இது. ஓகே ஆன்சர் மாறவே மாறாது. சரி அப்படியே நீயே சொல்லிட்டு போ. ஃப்ரம் மிரர் 2ல இருந்து ஃபோர்த் இமேஜ் எவ்வளவு தூரத்துல இருக்கு? 3B plus 4. 3B plus 4A. அவ்வளவுதான். 4A plus 3B. ஓகே நல்லா சொல்லிட்டீங்க. வேற யாராவது ட்ரை பண்ணுங்க. மிரர் 1ஓட ஃபர்ஸ்ட் மிரர் 2ஓட ஃபர்ஸ்ட் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு? 2A plus 2B. 2A plus 2B. ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. மிரர் 1ஓட செகண்ட் மிரர் 2ஓட செகண்ட் 3A plus 3. ஏய் ஒழுங்கா பார்த்து சொல்லு. மிரர் 2 Sir 4A plus 4B. 4A plus 4B. ஆமாம்பா 4A plus 4B. தேர்ட் 6A plus 6B. 6A plus 6B. ரொம்ப சூப்பரா சொல்லிட்டீங்க. இப்போ எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்காம ஒரு சிம்பிள் ஃபார்ம்ல ஞாபகம் வச்சுக்கலாமா? IN dash 2N into A plus B. இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட்டுக்கும் வேணும்னா 2 into A plus B. செகண்டுக்கும் வேணும்னா 4 into A plus B. தேர்டுக்கும் 6 into A plus B. சூப்பரா இருந்துச்சா? ரைட் ரெடியா இரு. குரூப் பாரு. இந்த ஆன்சர் நீங்க சொல்லிட்டீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப சூப்பரா புரிஞ்சிருச்சு. சமீபத்துல கேட்ட ஒரு கொஸ்டின் ஒரு நிமிஷம். அப்படியே இந்த ஃபார்முலாஸ்லாம் பார்த்துட்டே இருங்களேன். டயக்ராம்லாம் பார்த்துட்டே இருங்களேன். டயக்ராம் பாரு, சீக்கிரம் பாரு. இந்த கிளாஸ்ல நம்ம ஆலன் ஆகாஷ் ரெண்டுமே சால்வ் பண்ண போறோம். தென் உங்களோட இன்ஸ்டியூட்டோட சம் எதுவா இருந்தாலும் சென்ட் பண்ணி விட்டுரு. அதுல இருக்கிற டவுட்ஸையும் கிளியர் பண்ணி விட்டுறேன். இந்த ரெண்டை ஒழுங்கா படிச்சாலே எல்லா மாடலும் உங்களால சால்வ் பண்ண முடியும். குரூப் பாருங்க குரூப்ல ஒரு PDF போட்டிருக்கேன். அதுல கொஸ்டின் நம்பர் 5 ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மறுபடியும் சென்ட் பண்றேன். இந்த 5 எனக்கு ஆன்சர் வேணும். கொஸ்டின் நம்பர் 5. கொஸ்டின் நம்பர் 5 கொஸ்டின் இங்க டிரா பண்ணிடுறேன். இது ஒரு பிளேன் மிரர், இது ஒரு பிளேன் மிரர். ரெண்டு மிரருக்குமான டிஸ்டன்ஸ் 15 சென்டிமீட்டர். இந்த டிஸ்டன்ஸ் 5 சென்டிமீட்டர். ஒரு பேச்சுக்கு இது M1 வச்சுக்கலாம், இது M2 வச்சுக்கலாம்.
the distance of first 3 images from mirror 2. The distance of first 3 images from mirror 2. The distance of first 3 images from mirror 2. Question இதான். ஆப்ஷனு 5 10 15 5 15 30 5 25 35 5 15 25. டக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் நீங்க. எவ்வளோமா? ஆப்ஷன் சொல்லுங்க. இல்லப்பா நல்லா சொல்லுங்க. ஆப்ஷன் ஃபர்ஸ்டா செகண்டா தேர்டா ஃபோர்த்தா? தேர்ட் ஆப்ஷன் சார். தேர்ட் ஆப்ஷனா? 5 25 35 ஆமா? ஆமா சார். வேற மத்த யாரோ 2 சொன்ன மாதிரி இருந்துச்சு. Sir, 2, sir. ஆப்ஷன் 2 ஒரு குரூப் சொல்லியிருக்கீங்க, ஆப்ஷன் 3 ஒரு குரூப் சொல்லியிருக்கீங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஒழுங்கா சொல்லு. Option 3. ஆப்ஷன் 3 ஒரு குரூப் சொல்லியிருக்கீங்க. 3 sir. 3 வேற ஃபாஸ்டா வேலை செய்யறியா? சீக்கிரம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? ஹேரிங்ல இருந்து யோகிதா வரைக்கும். ஆன்சர் பே. Third option தான் sir. தேர்ட் ஆப்ஷன். 3 வேற sir. தேர்டு வேற. Third ரைட். option, sir. சரி பே. தேர்டான்னு எனக்கு தெரியாது. பாப்பா ஃபோன் பிடிக்கிட்டு ஓடி போச்சு. நான் வந்து சால்வ் பண்ணி காமிக்கிறேன் பாரு. பை இதை பின்னு எடுத்துக்கிட்டா இந்த இடம் ஏன்னு எடுத்துக்கலாமா? அப்போ இது ரெண்டும் 15 அப்படின்னா இது கண்டிப்பாக 10 இருக்கலாமா? அப்போ இது என்ன ஆகுது பாருங்க. ஃபர்ஸ்ட் பி, அடுத்தது இது வரைக்கும் 2a 2b, ஃபர்ஸ்ட் ஒன் b, b plus 2a 3b plus 2a ஒத்துக்கிறீங்களா? 3b plus 2a, b 5 5 plus 20, a வந்து 10, b 5ன்றதுனால 15 3 15 plus கரெக்ட் தானே பா? 3 into 5 ஓகே 15, 2 into a 20 ஓகே 5 25 35. ஆப்ஷன் 3 தான் ரைட்டு. 5 25 35 கற்றுக்கிட்டீங்களா பா? இதெல்லாமே ரெகுலராக கேட்குற நீட் கொஷின் அண்ட் ஜேஇ கொஷின். ஒன்றுமே இல்லை, ரிஃப்ளெக்ஷன்ட்டு ஒரு வார்த்தையில் இவ்வளோ சம் உள்ளே பூந்துருக்கு. அதில் கொஷின் நம்பர் 1லேருந்து 10 வரைக்கும் சால்வ் பண்ணி நைட் அனுப்பிச்சி விட்ரு. ஏன்னா அது எல்லா சம்மும் நீங்கள் போடலாம். நம்பர் ஆஃப் இமேஜஸ், அப்புறம் வந்து ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறது, இது எல்லா சம்முமே அதில் இருக்கும். கொஷின் நம்பர் 1லேருந்து 10 வரைக்கும் அதிகபட்சம் உங்களோட டைமு மேபி நாளைக்கு ஈவினிங் 5 o'clock எனக்கு வந்தால் போதும். ரைட்டா? கொடுக்குற வேலையை அப்பப்போ ஒழுங்காக செஞ்சேன்னா இந்த லெசன் முடியும் பொழுது கான்செப்டையும் நீ படிச்சிருப்ப, எல்லா மாடல் ப்ராப்ளமும் நீங்கள் சால்வ் பண்ணியிருப்பீங்க. ரைட் பை. ஸோ இந்த செஷனோட ரெக்கார்ட் சொல்லுங்க. சார் IN டேஷ் ஃபார்முலா எதுக்கு சார்? IN டேஷ் ஃபார்முலா மிரர் 1ஓட தேர்ட் இமேஜும் மிரர் 2ஓட தேர்ட் இமேஜும். இங்கே பாரு, இப்போ நீ சொல்ல மிரர் 1ஓட ஃபோர்த் இமேஜ் கோடு போடுற, நம்ம மிரர் 2ஓட ஃபோர்த் இமேஜ் கோடு போட்டிருக்கனா இந்த டிஸ்டன்ஸ்மா ஓகே சார். IN டேஷ். இப்போ 2 into 4 into a plus b 8 into a plus b. ரைட்டா? கார்த்திக் நீ என்ன சொல்ல வர? சார் நீங்க போட்ட ஆன்சர் மட்டும் கொஞ்சம் காட்டுங்க. ஆன்சர் கொஞ்சம் காட்டுங்க. கரெக்டா? இல்ல சார் நீங்க போட்ட ஆன்சரை வந்து கொஞ்சம் காட்டுங்க. ஆன்சரை காமிக்க சொல்கிறேன். ஓகே ஒரே நிமிஷம் இருப்பேன். இதானடா? சத்தமாக பேசு. ஆமாம் சார் இதான். இது வந்துடும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு வந்துடும். ரைட்டா? கற்றுக்கிட்டியா? ஓகே சார். ரைட் பை. இந்த 10 சம் ஃபர்ஸ்ட் 10 சம் நைட் உட்காந்து